Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பூரி, சப்பாத்தி, புலாவ் ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் சென்னா எடுத்திருக்கேன். அதை நான் 2 ஹார்ஸ்க்கு முன்னாடி வெந்நீரில் ஊற வச்சாச்சு. இப்போ நான் குக்கரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 சவுண்டு வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா சென்னா நல்லா பூ போல் வெந்திருக்கு. ஸோ நமக்கு இப்போ சென்னா ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிகட்டி சென்னா எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கிராம்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இல்லாட்டி சின்ன சைஸில் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, ஒரு 5 பல் பூண்டு, சின்ன பீஸாக இஞ்சி, உங்களுக்கு மாங்காய் பொடி கிடச்சிதுன்னா அது வச்சுக்கோங்க, இல்லாதவங்க தயிர் சேர்த்துக்கோங்க, ஒரு பெரிய பழுத்த தக்காளியாக எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாய் தூள் வச்சுருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு எண்ணெய். இன்றைக்கி நான் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். உப்பு 1.5லேருந்து 2 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா சென்னா போடும்போது உப்பு வந்து நிறைய இழுக்கும். இப்போ பேன் ரெடி ஆனோடனே அதில் ஆயில் ஊற்றிடுங்க. ஆயில் நல்லா சுட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் போட்ட உடனே நம்ம உப்பு சேர்த்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். தக்காளியோட பச்சை வேகம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் தூள் கிடச்சிதுன்னா அதையும் போட்டுக்கோங்க. தயிர் அப்போ தேவையில்லை. இப்போ நல்லா வதக்கிடுங்க. ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கூல் பண்ணிடலாம். ஏன்னா இதை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக வர அளவுக்கு நல்லா அரைச்சிடுங்க. இப்போ வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அதே பேனில் திருப்பி எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும். ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம வச்சுருக்க பிரியாணி இலை, சீரகம், ஒரு கிராம்பு போட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கிடுங்க. சீரகம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா திக்காக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சென்னாவை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொதி வந்துருச்சு. சென்னா ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக ஸ்மாஷ் பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலா சென்னாக்குள்ளே போகும். அப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடுங்க. இதை நீங்கள் வெங்காயம், கேரட் 2தோட சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சுவையான சென்னா மசாலா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தர் அப்டேஷன் நீங்கள் பார்க்கலாம்.